ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மொபைல் டெக் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, யூடியூப்பில் வர நிறைய நோட்டிஃபிகேஷனை எப்படி ஒரே நோட்டிஃபிகேஷனை மாற்றணும்னு பார்க்க போகிறோம். இதை மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு நம்ம எப்படி சிங்கிள் நோட்டிஃபிகேஷனாக வருதுன்னு எப்படி வர வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிக்க, மொபைலில் உள்ளதை ஓப்பன் பண்ணிங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா, அந்த மேலே உள்ள டாப்பில் இருக்குது பாருங்கள், ரைட் சைட் டாப்பில் ஒரு ஐக்கன் மாதிரி இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஷெட்யூல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் நம்மளுக்கு வராது, நம்ம குறிப்பிட்ட டைமுக்கு வர வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த டைம் செலக்ட் பண்ணிங்க, எந்த டைம் வேணும்ன்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நான் 8 மணிக்குன்னு கொடுத்துருக்கேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:06 இருக்குது, நான் கட் பண்ணி தான் போட போகிறேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:59 பாருங்கள், வீடியோ வந்துருச்சு பாருங்கள், ஒரே நோட்டிஃபிகேஷனாக வந்துருச்சு பாருங்கள். மொத்தம் 17 வீடியோ வந்து ஒரே நோட்டிஃபிகேஷனாக வந்துருச்சு, தனித்தனியாக வராமல் ஒரே நோட்டிஃபிகேஷனாக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தனித்தனியாக வராமல் இப்போ ஒரே இது மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சும்மா ஒவ்வொன்றுக்கும் அந்த கிளியர் பண்ணுறதுக்கே கடுப்பாகும் நம்மளுக்கு. இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், ஒரே நோட்டிஃபிகேஷனாக தான் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள்.